அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சகோதரி விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரி. உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல நான் முதற்கண் ஒரு நன்றி கலந்த சிறப்பு தீவிர திருத்தம். இந்த எஸ்ஐஆர் எதற்கு, இதை நாம் ஏன் புறக்கணிக்கிறோம், இதை பற்றி ஒரு சின்ன கருத்து உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஐஆர்ன்றது 2022 ஓட்டு போட்ட ஒருத்தரோட டீட்டெயில்ஸை ஏன் கேட்குறோம், மனைவிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதை நீங்கள் எல்லாம் தைரியமாக கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம மௌனம் சாதிச்சா இங்கே நமக்கு எந்த பதிலும் கிடைக்காது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு ஓட்டு இருக்கு, அந்த அம்மாவோட கணவருக்கு ஓட்டு இல்லை, அவங்களுக்கு வயசு 58. அப்போ இத்தனை வருஷ காலமாக இன்னைக்கு ஓட்டு உரிமை இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டுகள் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி தடுக்கணுங்கிற முறையில் தான் அவங்க சிந்திக்கிறாங்க. சரிங்களா? 2026 உள்ள ஓட்டு இல்லைன்னா இன்னைக்கு 2 பற்றாங்க. சரிங்களா? அப்போ நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயமும் நம்ம வர்ற பிஎல்ஓ கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும். இன்னைக்கு என் வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவுக்கு வருது, எங்கள் அப்பாவுக்கு வரல, என் தங்கச்சிக்கு வருது, என் தங்கச்சி கணவருக்கு வரல, ஏன் அப்படின்னு கேள்வி நீங்கள் நாங்கள் வரோம். உங்களுக்கு உரிமை இருக்குன்னா எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்கள் மக்களோட மக்களாக இருக்கோம். தமிழக வெற்றி கழக சார்பாக நாம் அங்கே மக்களுக்கு நாங்கள் தொண்டு செய்யறதுக்கு யாராலும் எந்த தடையும் போட முடியாது. சரிங்களா? நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னாலே ஒரு வழிமுறை சொல்றாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் மக்களுக்கு சேவை பண்ண நாங்கள் விரும்புகிறோம், என்னங்க என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்குறேன். ஏன்னா அவங்க தடுக்கிறாங்க. தடுக்கிறதுக்கு நான் ஒரு கேள்வி. உங்கள் ஓட்டையும் முடிவப்படுகிறது, உங்கள் வீட்டு ஓட்டையும் படிக்கிறார்கள். மத்திய அரசு கேட்கிறோம் 2022 உங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ அந்த ஓட்டை பிடிச்சிருக்கலாம்ல. இப்ப 2027 தமிழக வெற்றி கழகம் மக்களும் மக்களாக மக்கள் அலை என்று வருகிறேன்னு சொல்லிதானே நீங்க பிடிக்கிறீங்க. என்ன காரணம்? சார் நாங்க ஒரே விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறோம் சார். நாங்க எஸ்ஐஆர் சமூக சீர்திருத்த பணி, இந்த பணியை எதுக்கல சார், இதுல உள்ள குளறுபடிகளை மக்களுக்கு இயல்பா நீங்க கொண்டு போய் செலுத்துங்கன்னு தான் சொல்றோம். இந்த எஸ்ஐஆர நாங்க எதுக்கல சார், இந்த எஸ்ஐஆர நீங்க எங்களுடைய தமிழக மக்களுக்கு முறையானபடி கொண்டு போய் செலுத்துங்கன்னு தான் சொல்றோம். நீங்க உங்களோட தலைமை செயலகத்துல ஒரு கூட்டம் போட்டு நடத்துறீங்க. ஏன் சார் ஆளுங்கட்சி, நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, அது என்ன சொல்றது, தலைகுனிய விட மாட்டேன்றீங்க தமிழ்நாட. இதே கேரளா கவர்மெண்ட் இந்த எஸ்ஐஆரை ஏற்று சட்டமன்ற தீர்மானம் எழுதிட்டீங்க. நீங்க என்ன சார் பண்றீங்க? இதே நீங்க ஆளுங்கட்சி தானே சார், ஏன் வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆர் எதிர்க்கலையா? ஏன் நீங்க தமிழ்நாடு அரசு தானே, இந்த பிஎல்ஓ போறாங்கல்ல, இவங்க எல்லாம் உங்க கவர்மெண்ட் ஊழியர் தானே. பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த இந்த எஸ்ஐஆரை நான் எதிர்த்து என்னுடைய தமிழக அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் பண்ணுங்க சொல்லுங்க, ஒரு அறிவிக்கை கொடுங்க. வாக்குரிமை விடமாட்டோம், எஸ்ஐஆரை எளிமையாக்கி உறுதிப்படுத்து, உறுதிப்படுத்து, வாக்குரிமையை உறுதிப்படுத்து, விட்டுத்தர மாட்டோம், விட்டுத்தர மாட்டோம், எங்கள் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம். அதிகாரிக்காக காத்திருக்க வேண்டாம், தேடி போவோம், தேடி போவோம், தேர்தல் அதிகாரியை தேடி போவோம். 0 வாக்காளர் எண்ணிக்கை 0, யாரோ யாரோ எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ, எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு, எங்கள் உரிமை எங்கள் உரிமை. நாங்கள் எஸ்ஐஆர் இருக்கலை, இந்த எஸ்ஐஆரை எளிமையாக்கணும்னு எங்கள் தலைவர் மூலிமா அதை ஆர்ப்பாட்டம் மூலிமா நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஆளுங்கட்சியோட பிஎல்ஓவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்ம் தராங்க. எங்களோட கட்சிக்காரங்க நிர்வாகி நாங்கள் பிஎல்ஓ போட்டிருக்கிறோம், நாங்கள் போய் கேட்டால் எங்களை நிராகரிப்பு பண்ணுறாங்க, அலக்கழி பண்ணுறாங்க. நீங்களாம் இப்போ தான் கட்சிக்கு வந்திருக்கீங்க, அதான் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட கவுன்சிலர், அவங்களோட பிரசிடென்ட் தலைவர்கள், அவங்களோட வார்டு கவுன்சிலர், அவங்க இருக்கிற அவங்களோட ஆதிக்கத்தினால எங்களோட இது ரொம்ப தடைப்படுது. எங்களோட முதல்நிலை வாக்காளர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் நேற்று எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை சொல்லிட்டு இது ரொம்ப ஆன்லைன்லேயே பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக்குங்க, இது விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு